With each step you take, you grow stronger and stronger, more and more skilled, more and more self-confident, and more successful. Mark Victor Hansen. ஒவ்வொரு அடி நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுதும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பலம் உள்ளவர்களாக வளர்கிறீர்கள், இன்னும் கொஞ்சம் திறமை உள்ளவர்களாக மாறுகிறீர்கள், இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக மாறுகிறீர்கள், இன்னும் கொஞ்சம் வெற்றியாளராக மாறுகிறீர்கள். சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. இங்கிலீஷில் பேசி அசத்துங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Krammer. ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழில். டெய்லி யூஸ் சென்டென்சஸ். தினமும் நம்ம பேசுவதற்கு பயன்படக்கூடிய எளிமையான இங்கிலீஷ் வாக்கியங்கள், அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாமா? பாருங்க, நீங்களும் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கூட யாராவது வருவாங்க, நம்ம எடுத்துகிட்டு இருப்போம், நீங்களும் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? யூ ஆல்சோ டேக் திஸ் ஒன், யூ ஆல்சோ டேக் திஸ் ஒன், யூ ஆல்சோ டேக் திஸ் ஒன் அப்படின்னா நீங்களும் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். என் வளையல் ஒன்றை நீ உடைத்தாய் அப்படின்னு சொல்லுவோம். என் வளையல் ஒன்றை நீ உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லுவோம்ல. யூ broke ஒன் ஆஃப் மை பேங்கிள்ஸ், என் வளையல்களில் ஒன்றை நீ உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒன் ஆஃப் மை அப்படின்றத யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்மக்கிட்ட 4-5 இருக்கும், அதில் அவர் ஒன்றை உடச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தான் ஒன் ஆஃப் மை அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட ஒன்று தான் இருந்துச்சு, அதை அவர் உடச்சிட்டார் அப்படின்னா யூ broke மை பேங்கிள் அப்படின்னு சொல்லணும். முட்டாள்தனமான யோசனை, யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம சொல்லுவோம், ரொம்ப முட்டாள்தனமான யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸ்டூபிட் ஐடியா, ஸ்டூபிட் ஐடியா. இங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டே ரைட் ஹியர். இங்கேயே இரு அப்படின்னா ஸ்டே ரைட் ஹியர். இது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. திஸ் இஸ் a big shock to you. இது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. திஸ் இஸ் a big shock to you. இது எனக்கும் அதிர்ச்சி. திஸ் இஸ் a shock to me too. This is a shock to me too. இது எனக்கும் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது me too அப்படின்னு சொல்லுவோம். எங்கிருந்து தொடங்குவது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? Where to start from? Where to start from? உனக்கு நன்றாக தெரியும், உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். You know very well. You know very well. நான் என் வேலையிலிருந்து வெளியேறுகிறேன், நான் என் வேலையை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. I quit my job. I quit my job. என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்போம். என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்கறதுக்கு வாட்ஸ் ஆல் திஸ், வாட்ஸ் ஆல் திஸ். இது வேடிக்கையாக இல்லை, இது விளையாட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. This is not funny. This is not funny. நான் முற்றிலும் சலித்து விட்டேன், எனக்கு ரொம்ப சலிச்சு போச்சு பண்ணி. I am totally bored. I am totally bored. உங்கள் காலணிகளை அணியுங்கள். Wear your shoes. உங்கள் ஷூவை போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ wear your shoes. பிறகு மெதுவாக நட, அப்போனா மெதுவாக நட அப்படின்னு சொல்லுவோம்ல. Walk slowly then. அப்போ மெதுவாக நட அப்படின்னு சொல்லுவோம். Walk slowly then. இது என்னுடைய முறை, இது என்னுடைய டேர்ன் அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் தான் இதை செய்யணும் இப்போ அப்படின்னு சொல்லுவோம்ல. It's my turn. இட்ஸ் மை டர்ன். வேறு ஏதாவது விளையாடலாம், இது ரொம்ப போர் அடிச்சிடுச்சு, வேறு ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. லெட்ஸ் பிளே சம்திங் எல்ஸ். லெட்ஸ் பிளே சம்திங் எல்ஸ். இது ஒரு நகைச்சுவை அல்ல, இது ஒன்றும் ஒரு ஜோக் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நாட் அ ஜோக். திஸ் இஸ் நாட் அ ஜோக். அது மிகவும் கடினமாக இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி ஸோ டிஃபிகல்ட். இட்ஸ் கோயிங் டு பி ஸோ டிஃபிகல்ட். அதை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம்ல. இட்ஸ் கோயிங் டு பி ஸோ டிஃபிகல்ட். உன்னை பற்றி யோசி, உன்னை பற்றி முதல்ல யோசிப்பா அப்படின்னு சொல்லுவோம். திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். நீ என்ன செய்ய போகிறாய் என்று சிந்தி. நீ என்ன செய்ய போகிறன்னு முதல்ல யோசி, அதை பற்றி திங்க் பண்ணுன்னு சொல்லுவோம்ல. திங்க் அபவுட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. திங்க் அபவுட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. நீயும் செய்யலாம்.
இதை நீ கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். யூ கேன் ஆல்சோ டூ இட். யூ கேன் ஆல்சோ டூ இட் அப்படின்னா இதை நீயும் செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். அனைத்து அறைகளும் ஒரே மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். எந்த ரூமை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஆல் த ரூம்ஸ் ஆர் த சேம். ஆல் த ரூம்ஸ் ஆர் த சேம். நீ ஏன் தனியாக அமர்ந்திருக்கிறாய்? நீ ஏன் தனியாக உட்காந்துட்டு இருக்க? Why are you sitting alone? Why are you sitting alone? அவன் எதையும் பகிர்ந்து கொள்வதில்லை. அவன் எதையும் ஷேர் பண்ணிக்கிறதில்ல. அவன் எதையும் ஷேர் பண்ணிக்கிறதில்ல. He is not sharing anything. He is not sharing anything. பிறகு என்னிடம் பேசு. அவன்கிட்ட பேச பிடிக்கலன்னா என்கிட்ட பேசு. அப்போ என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல. Then talk to me. Then talk to me. அங்கே என்ன நடக்கிறது? What is going on there? அங்கே என்ன நடக்கிறது? What is going on there? சீன் போடாத அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சீன் போடாத அப்படின்னு சொல்லுவோம்ல. Don't make a scene. Don't make a scene. மின்விசிறி வேலை செய்யவில்லை. ஃபேன் ஓடலை அப்படின்னு சொல்லுவோம்ல. The fan is not working. The fan is not working. என் பேனாவை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. I can't find my pen. I can't find my pen. குளியல் அறையில் தண்ணீர் இல்லை. பாத்ரூமில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். There is no water in the bathroom. There is no water in the bathroom. மின்விசிறி வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃபேன் வேலை செய்யலை. Fan was just not working. நைட்டெல்லாம் ஃபேன் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். Fan was just not working. நிறைய கொசுக்கள். பாப்பா ரொம்ப கொசு அப்படின்னு சொல்லுவோம்ல. So many mosquitoes. So many mosquitoes. எழுந்து அதை சரி செய். தண்ணி வரலன்னு சொன்னோம்ல, ஏஞ்சி போய் அதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். Get up and fix it. Get up and fix it. நீ போதுமான முயற்சி செய்யவில்லை. You didn't try hard enough. You didn't try hard enough. நீ போதுமான அளவுக்கு, தேவையான அளவுக்கு முயற்சி செய்யவில்லை. அவளுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஏன் அவள் வரல அப்படின்னு கேட்பாங்க. அவளுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வரலன்னு சொல்லுவோம். அவளுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? She had some work. She had some work. நான் அதை பற்றி அடிக்கடி நினைக்கிறேன். அதை பற்றி நான் அடிக்கடி நினச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். I think about it often. I think about it often. Often அப்படின்னா அடிக்கடி. இந்த குரங்கு வேலையை எப்போது கைவிடுவீர்கள்? When will you give up this monkey business? குரங்கு மாதிரி நடந்துக்கிறத எப்போ நீ விடுவ அப்படின்னு கேட்போம்ல. When will you give up this monkey business? Question mark வரணும் இங்கே. உங்களுக்கு பிடித்த இடம். Your favorite spot. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லுவோம்ல. Your favorite spot. நான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. I'm allowed. I'm allowed. அப்போ நான் எப்படி போகாமல் இருப்பேன்? இப்படியெல்லாம் எனக்கு ப்ரெஷர் இருந்துச்சு, அப்போ நான் எப்படி போகாமல் இருப்பேன் அப்படின்னு கேட்போம்ல. கொஸ்டின் மார்க். How wouldn't I go then? How wouldn't I go then? என்ன நீ என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு நம்ம கேட்போம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட. இப்படியெல்லாம் இருந்துச்சு, திடீர்னு கூப்பிட்டாங்க, என்னால் போகாமல் இருக்க முடியல, எப்படி நான் போகாமல் இருப்பேன் அப்படின்னு கேட்போம்ல. How wouldn't I go then? நான் பல செய்திகளை அனுப்பினேன். நான் நிறைய மெசேஜ் உனக்கு அனுப்பினேன் அப்படின்னு சொல்லுவோம். I left many messages. I left many messages. நீ என்னிடம் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. என்கிட்ட ஒரு வேர்டு கூட நீ சொல்லலை, ஒரு வார்த்தை கூட நீ சொல்லாமல் போயிட்ட. You didn't tell me a word. You didn't tell me a word அப்படின்னா நீ என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை அப்படின்னு அர்த்தம். நீ முயற்சி செய்யலை. You didn't even try. ஈவன் நீ முயற்சி கூட பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ முயற்சி கூட செய்யலை அப்படின்னு சொல்லுவோம். You didn't even try. எங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் உள்ளது. எங்களுக்கு நிறைய பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். We have big issues. We have big issues. Big issues. We have big issues அப்படின்னா எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. நானும் சோர்வாக இருக்கிறேன். நானும் டயர்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். I am tired too. I am tired too. கவனம் செலுத்து. விளையாடுறல்ல, அதில் கவனமாக இரு. படிக்கிறல்ல, அதில் கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லுவோம்ல. Be focus. Be focus அப்படின்னா கவனமாக இரு. வா விளையாடலாம். Come on, let's play.
கமான் லெட்ஸ் ப்ளே அப்படின்னா வா விளையாடலாம். நாங்கள் ஒரு பயங்கரமான அணிப்பா அப்படின்வோம். We are a horrible team. We are a horrible team. நாங்கள் ரொம்ப பயங்கரமான டீம். நாங்கள் வென்றோம். We won. நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, we won. நாங்கள் தோற்றுவிட்டோம், நாங்கள் தோற்று போயிட்டோம். We lost. We lost. நான் தோற்றதில் நீ மகிழ்ச்சி அடையக்கூடும். நம்ம தோத்துட்டு ரொம்ப கோபமாக வருவோம். என்ன தோத்துட்டியா, நீங்கள் நீ ஒழுங்காகவே விளையாடல அப்படின்னு. நாங்கள் தோற்றது உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லுவோம். யூ ப்ராபப்ளி glad that I lost. யூ ப்ராபப்ளி glad that I lost. அவள் நன்றாக பாடுகிறாள். She sings so well. She sings so well. நான் என் நிலையை இழந்தேன். பயங்கரமாக கோபம் வந்துருச்சு எனக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் பண்ணது அந்த மாதிரி, அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு அப்படின்னா என் நிலையை இழந்தேன்னு சொல்லும்போது ஐ ஜஸ்ட் லாஸ்ட் மை நர்வ்ஸ். எப்போ வந்த அப்படின்னு கேட்பாங்க. நான் 1 மணி நேரத்திற்கு முன்பு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ கேம் an hour ago. ஐ கேம் an hour ago. அவன் நண்பர்கள் செய்தார்கள். யார் செஞ்சது இது அப்படின்னு கேட்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோம். his friends did it. his friends did it. யார் உன் கணித ஆசிரியர்? உன்னுடைய மேத்ஸ் டீச்சர் யாரு அப்படின்னு கேட்போம்ல. who is your maths teacher? who is your maths teacher? இவ்வளோ நேரம் நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய எளிமையான இங்கிலீஷ் வாக்கியங்கள் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசுகிறோனாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.